ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ராகி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு புவனா அறுசுவை சமையல். இப்போ நம்ம ராகி லட்டு செய்கிறதுக்கு நம்ம ராகி மாவு, நாட்டு சர்க்கரை, பாதாம், முந்திரி, வேர்க்கடலை, உலர்ந்த திராட்சை, ஏலக்காய் இது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்குறோம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். இது பச்சை வேர்க்கடலை, அதனால் வேர்க்கடலையை வறுத்து நம்ம எடுத்து அதில் தோலெல்லாம் நீக்கி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஆற விட்டு இதை தோல் நீக்கி நம்ம எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க பாதாம், முந்திரி, அப்புறம் உலர்ந்த திராட்சை, ஏலக்காய் இது எல்லாமே லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு நம்ம வறுத்துக்கலாம். லேசாக சூடு ஏறினா போகிறோம். இப்போ லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தாலே போதும். இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி இது எல்லாமே வறுத்தது எல்லாமே ஆறிட்டுருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம வச்சுருக்க 1 கப் ராகி மாவு, கேழ்வரகு மாவை நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுக்கணும். நல்லா சிம்லேயே வச்சுட்டு மாவு கரிஞ்சிடாமல் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு ராகி மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம வேர்க்கடலையெல்லாம் தோல் உரித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். அது கூடவே பாதாம், முந்திரி, ஏலக்காய், திராட்சை இது எல்லாமே போட்டு இப்போ நம்ம பல்ஸில் விட்டு குறன்னு அடித்து எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துட்டோம். அடித்து தான் எடுத்துருக்கோம், பல்ஸில் விட்டு தான் எடுத்துருக்குறோம். இப்போ இது கூடவே நாம் வறுத்து வச்சுருக்கிற ராகி மாவும் நாட்டு சர்க்கரை இது ரெண்டையுமே நம்ம அதே மிக்சிங் பவுல்லையே நம்ம இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை, ராகி மாவு, ஆல்ரெடி வச்சுருக்க நட்ஸ் எல்லாமே அதுலேயே தான் இருக்குது. இப்போ இதையும் நல்லா பல்ஸில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2 சுற்றுனாலே போதும், மிக்ஸ் ஆகிடும். இல்லை நான் ஒரு பிஞ்சு சால்ட்டு போடுறேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நம்ம நட்ஸோடு சேர்த்து ராகி மாவு, நாட்டு சர்க்கரை எல்லாமே நம்ம இப்போ பல்ஸில் விட்டு எடுத்துட்டோம். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது கூடவே நம்ம நெய்யை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டு தேவைப்பட்டால் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கூட விட்டுக்கலாம். பார்த்து நல்லா கலந்துட்டு கையாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டைகளாக பிடிக்க வேண்டியதான். இப்போ நெய் தேவைப்பட்டால் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான ராகி லட்டு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியான ஒரு ரெசிபி தான் அது, நல்ல ஹெல்த்தியானது. ராகி மாவு நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பாதாம், முந்திரி இது எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தான். இதை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். செஞ்சு கூட நம்ம ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே வறுத்துட்டு தான் செய்கிறோம். பாருங்கள், சூப்பராக செஞ்சிட்டோம். நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.